2 பேரும் ரொம்ப 35 வருஷம் சந்தோஷமாக அப்படியே இணை பிரியாத அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். அவள் வெட்டிங் டே போய் ஒரு ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணுறாள். ஸோ செலிப்ரேட் பண்ணிலாம் பேசி முடித்ததும் ஒரு சின்ன ஒரு கிட்ட வரலாளுக்கு ஒரு சின்ன ஒரு டேபிளில் ஒரு தேவதை வந்துட்டு என்ன பார்த்தா எல்லாம் பயப்படாதேங்க, உங்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்யோன்யமாக இருக்கீங்க, அதெல்லாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப ரேராக இருக்குது, அதனால் ஐ வாண்ட் டு கிவ் யூ ஒன் வரம். நீங்கள் 2 பேருக்கும் ஒரு வரம் தரேன், என்ன வேணால் கேளுங்க அப்படிங்கிறாராம். இவருக்கு தெரியும் போல் இருக்குது, சிரிக்கிறார். சரி, அவள் சொல்கிறாளாம், எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, எங்கள் ஆத்துக்கார என்னை எங்கேயும் கூட்டின்னு போகல, ஃபுல் உலகம் எனக்கு சுற்றி பார்க்கணுன்னு ஆசை, இப்போ ஃப்ளைட்லாம் வேணாம், அது கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் எனக்கு கப்பல்லையே போகிறோன்னு உடனே சொன்னதும் ஒரு கப்பல் நின்று தான் அதுக்கு ஒரு டிக்கெட்லாம் கொடுத்து நீ எவ்வளோ நாள் வேணால் 2 பேரும் போய் சுற்றிட்டு வாங்கோ அப்படின்ட்டாலாம். சரி, அவள் சொல்லிட்டாமா, நீங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்குறான். அவர் சொல்கிறாராம், நிஜமாகவே நீங்கள் செய்வேளா? நிச்சயமாக சார், இவ்வளோ தூரம் நானே தானே கேட்குறேன், நீங்கள் கூட கேட்கல, ஐ வில் டெஃபினெட்லி ஆஃபர். அப்படின்னா என்னை விட 30 வயசு கம்மியாக இருக்கிற பொண்ணோட தான் நான் ஊர் சுற்றுவேன் அப்படின்னாராம். சார் யோசனை பண்ணி சொல்லுங்க, நீங்கள் 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கீங்க தான் நான் இப்போ இந்த வரம் கொடுக்குறேன், அதை விட்டுவிட்டு நீங்கள் இப்படிலாம் மாற்றினாலும் ரொம்ப கஷ்டம். அப்போ அவள் ஒய்ஃபு சொல்கிறேன், என்ன இப்படி திடீர்னு மாறிட்டீங்க, செலிப்ரேஷன் வெட்டிங் டே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஊர் சுத்த எல்லாம் வந்திருக்கு, அப்படியும் நீங்கள் இப்படி பண்ணால் நியாயமாக இல்லை, இப்படி 2 பேரும் தேவத்தையும் சொல்கிறது அவளும் சொல்கிறது கேட்கல. இல்லை எனக்கு அதெல்லாம் கிடையாது, நீ வரேன் தரேன்னு சொல்லிட்டேன், நிச்சயமாக எனக்கு நீ இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னாரு. சரி என்ன அவ்வளோதானே சரின்ட்டு ஹி வாஸ் 60, உடனே 90, அவரை 90 இயர்ஸ் ஆகி விட்டாலாம் ஒய்ஃபு. ஸோ அந்த ஒய்ஃபுக்கும் அவருக்கும் டிஃப்ரென்ஸ் 30 ஜாஸ்தி பண்ணி கொடுத்துட்டார். அவரால் ஒன்றும் பண்ண முடியல, இது பேராசை பெரும் நஷ்டம் அந்த மாதிரி. அப்புறம் இந்த டிரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷ், இது சும்மா டு ரெஃபரன்ஸ் ஃபார் என்னென்ன அடுத்தடுத்து சொல்ல அவர் நோட் பண்ணியாமலே சொல்லுவார், ஏன்னா இஸ் த யங்கஸ்ட் மேன் இந்த குரூப்பு. என்ன அவர் சொல்கிறாராம், நீ டிரான்ஸ்லேட் பண்ணோம், இங்கே சிறுநீர் கழிக்காதீர், டிரான்ஸ்லேட் பண்ணுப்பா, டோன்ட் சப்ட்ராக்ட் ஸ்மால் வாட்டர் ஹியர், கழிக்கிறது ஸ்மால், சப்ட்ராக்ஷன். சரி, 6 முகம் வீட்டை பெருக்கினான், 6 faces multiplied the house, உடனே அப்படி போயிடுது. சரி, பாரத நாடு பழம் பெருநாடு, பாரத் கண்ட்ரி ஃப்ரூட் கெட்டிங் கண்ட்ரி, சரியா? நாளை இங்கு கபடி போட்டி நடக்கும், டுமாரோ கபடி கேம் வில் வாக் ஹியர் அப்படின்ட்டு ஆகிடுது. சரி, இப்போ நம்ம ரீசெண்டாக ஒன்று செலிப்ரேட் பண்ணோம், என்ன ஞாபகம் இருக்கா? எல்லோரும் வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணியிருப்பீங்க, ஹாப்பி மெடிக்கல் டாக்டர்ஸ் டேன்னு போட்டிருந்தோம். ஸோ இன்னொருத்தர் டாக்டர்ஸ் டே அண்ட் ஆடிட்டர்ஸ் டே ஆர் சேம். ஏன் அப்படின்னா ஹெல்த் இஸ் வெல்த், அதனால் அப்படி கொண்டுட்டாங்க. இது எப்படி வந்தது, ஏன்னா வி ஷுட் நோ வை தி ஸ்டோரி கேம் லைக் தட். பிசி ராய்னு கேள்விப்பட்டிருப்பேன் நீங்கள். அவர் ஒரு பெரிய டாக்டர், இஸ் அ பெங்காலி டாக்டர். ஒன்ஸ் ஹி வாஸ் ஈவன் சீஃப் மினிஸ்டர் ஃபார் கல்கட்டாவாக இருந்தார். என்ன இருக்குது, ஹி வாஸ் அ டாக்டர், ஹி வாஸ் கால்டு, சார் எமர்ஜென்சி ஆப்ரேஷன் வரணும். சரின்னு அவர் கொஞ்சம் ஒரு 10 minutes லேட்டாக வந்திருக்கார். உடனே அவள் அப்பா பார்த்துட்டு, அந்த பையனோட அப்பா, யாருக்கு சர்ஜரி பண்ணுமோ அந்த பையனோட அப்பா, சார் இப்படி வரலாமா, நீங்கள் எமர்ஜென்சி ஆப்ரேஷன், யுவர் கம்மிங் ஸோ லேட், இப்படி நீங்கள் என்ன இப்படி பண்ணலாமா போகலாம். சார் சாரி, நான் கொஞ்சம் வரத்துக்கு டைம் ஆகிடுத்து, நான் வந்துட்டேனே, இப்போ இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கோ, உங்கள் பையன் நன்னானோன்னு ப்ரே பண்ணுங்கோ, நான் போய் சர்ஜரி பண்ணுறேன் எல்லாம் சொல்லிவிட்டு. ஆமாம் சொல்வே இல்லை, இஃப் இட் இஸ் யுவர் சன் வில் யூ டூ லைக் தட் அப்படி இப்படின்னு வரதான் கத்திருக்கார். ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் மை டைம். உள்ளே போகிறேன், உள்ளே போய் சர்ஜரிலாம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் உங்கள் சன்னுக்கு எல்லாம் நன்னாயிடுச்சு சார், அதனால் நன்னா நீங்கள் ப்ரே பண்ணது எல்லாம் நன்னாயிடுத்து அப்படின்னு அவசரமாக போயிட்டாராம். உடனே இவருக்கு என்ன அவசரம், நின்று கூட பேச டைம் இல்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு சே எனிதிங் ப்ளீஸ் டெல் த நர்ஸ்ன்னு சொல்லிட்டு போய்ட்றாரு. ஸோ நர்ஸ்கிட்ட போய், என்ன அவங்க டாக்டர் இப்படி இருக்கார், கொஞ்சம் கூட ஒரு கர்ட்டசி இல்லை, சர்ஜரி முடிஞ்சு வந்திருக்கார், அவன் எப்படி இருக்கா, என்ன சொல்ல வேண்டாமாலாம் கேட்டார். அப்படியே அவள் கண்ணிலலாம் தண்ணி வர. சார் உங்களுக்கு தெரியாது, ஹிஸ் சன் மெட் வித் அன் ஆக்சிடெண்ட், தேவர் இன் த பெரியல் கிரவுண்ட், நீங்கள் ஃபோன் எமர்ஜென்சி வந்ததுன்னு அப்படியே வெயிட் பண்ண வச்சுட்டு ஹி ஹஸ் கம் அண்ட் டன் த சர்ஜரி, நீங்கள் இப்படி இருக்கிச்சே அப்படி பேசலாமா அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சொல்ல வரேன், நம்ம எல்லாம் சிரிச்சுட்டு இருக்கோம், எல்லாருக்கும் இந்த டாக்டர்ஸ், ஈவன் வல்லபாய் பட்டேல், யூ மைட் ஹவ் ஹர்ட் அபவுட் இட், கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு,
ஏதோ ஒரு டெலகிராம் வருது, பேக்கெட்குள்ளே வச்சுட்டு ஹி கண்டினியூஸ் த ஆர்கியூமெண்ட் அண்ட் எவ்ரி திங் அண்ட் ஹி ஃபினிஷஸ். அப்போ சொல்கிறார், நான் ப்ளீஸ் ஜட்ஜுக்கிட்ட ப்ளீஸ் அலோவ் மீ டு கோ. என்ன இப்படி நீங்கள் உடனே அர்ஜெண்ட்டாக போகிறேன், இது என்ன? நான் கூட இல்லை, டெலகிராம் ஒன்று வந்தது. சரி டெலகிராம் வந்தால் போகணும். இல்லை, மை ஒய்ஃப் பாஸ்ட் அவே. எப்படி? ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் ஆர்கியூமெண்ட் எவ்ரி திங் ஹி சேஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் வி ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் அண்ட் டூ. அதுக்காக சொல்ல வரேன். ஒரு ஸ்கூலில் எஸ்ஏ எழுத சொல்ல, நீ கேட்டுட்டு தான் போனோம் உட்கார். என்ன பண்ணுறாரு ஸ்கூலில் டீச்சர், நாளைக்கு ஒரு ரொம்ப கஷ்டமான எஸ்ஏ கொடுக்க போகிறேன், எல்லாம் வாங்குன்னு சொல்லி என்னன்னு சொல்லலை டாப்பிக்கு. என்னென்னு வந்ததும் எல்லோரும் திருடன் தலைப்பில் எழுதணும்னு சொல்லிட்டாலாம். ஐயோ, திருடன் தலைப்பில் என்னத்தை எழுத முடியும்னு ஒருத்தருக்கும் புரியல. எங்கள் வீட்டில் திருடினா அது ஏதோ ஒன்று எழுதுறதுங்க. ஒரே பையன் மட்டும் சொன்னான், பிகாஸ் ஆஃப் தீவ்ஸ் ஒன்லி நம்ம இந்தியன் எக்கானமி, அந்த கண்ட்ரியோட எக்கானமியே நான் தான் முன்னுக்கு வந்துட்டுருக்கு. திருடனால தான் நம்ம வீட்டுக்கு பூட்டு போடுறோம், வீட்டுக்கு கதவு வைக்கிறோம், அல்மைரா வாங்குகிறோம், பேங்க்கில் லாக்கர் வைக்கிறோம், அப்புறம் வீட்டுக்கு செக்யூரிட்டி வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் இருக்காது போகாமல் என்ன இருக்குது? போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா. அதை தவிர சிசிடிவி வைக்கிறோம், செக்யூரிட்டி, அதாவது ஒன்றுத்தும். அதுக்கெல்லாம் இப்போ ஜெயில் போகிறது, ஜெயிலுக்கு ஜெயிலர், அதுக்கு இந்த ரூம், அது கட்டுறதுக்கு பில்டிங். இப்படி பார்த்தேன்னா பிகாஸ் ஆஃப் தீஃப்னால தான் நம்ம இந்தியாவே நன்னா வாழறது. இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கிறது, இவ்வளோ இது கிடைக்கிறது நம்ம எழுதினானா. டீச்சருக்கு ஒன்றுமே பண்ண முடியலாம், 100% கொடுத்துட்டாலாம் அவளுக்கு அந்த மாதிரிக்கு. அப்புறம் இன்னொரு பையன் எஸ்ஏ, அவன் இஸ் அ ரிச் ஃபேமிலி. அவன் என்ன சொல்கிறான், எல்லோரும் பணக்காரனை பற்றி எழுத சொல்கிறான். மாற்றி சொல்லிட்டேன், சாரி. சரி, அவன் எல்லோரும் என்னெல்லாமோ எழுதுகிற பணக்காரனா, அவன் கார் வச்சுருப்பான், அது இதுன்னு. இவனுக்கு ஒன்றும் தெரியல. இவன் எழுதினான், அந்த ஏழை வீட்டில் இருக்கிற வேலைக்காரியும் ஏழை, சமையல்காரியும் ஏழை. அந்த பணக்காரன் எழுதுகிறான், அதாவது எல்லாரும் ஏழை, எல்லாரும் ஏழைன்னு எழுதின்னு இருக்கான். அவன் பணக்கார வீட்டில் வளர்ந்ததுனால அவனுக்கு ஏழையை பற்றி எழுத தெரியல. அதனால் அவங்க வீட்டில் இருந்த வாட்ச்மேன் ஏழை, சமையல்கார ஏழை, டிரைவர் ஏழை, வீடு பெருக்கிறவா ஏழை, எல்லோரும் ஏழை எழுதியிருக்கான். இதனாலன்னா குழந்தைகளுக்கு ஏழை பணக்காரன் எதுவும் தெரிய மாட்டேன்றது. ஸோ குழந்தைகளுக்கு எல்லாமே கஷ்டம் நஷ்டம் தெரிய வைக்கணும். இன்னொன்று, அந்த குழந்தைகள்லாம் எப்படின்னாக்கா, நான் இதெல்லாம் எழுதலை, நானே சொல்கிறேன், தோணிந்தேன். நம்ம எதான ஒன்றுனாக்கா அதுக்கு உடனே கேட்குங்க. எங்கள் பேரனை சின்ன வயசில் அப்படி கூட்டின்னு போயிடுச்சு. இப்படி கார் மேலே ஏறிங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர், அது நம்ம சொல்லுவோம், ஸ்பீட் பிரேக்கர் மெதுவாக போ. அப்புறம் ஒரு இடத்துல பள்ளத்தில் இறங்கி ஏறணும், உடனே இது என்ன ஸ்லோ பிரேக்கரா அப்படின்னு கேட்குறான். அப்புறம் எங்கள் தம்பிக்கு 2 பேரன் பேத்தி, ஒருத்தர் பேர் அச்சுத்து, இன்னொருத்தர் பேர் அபிராமி. அவளுக்கு ஸ்கூலில் அபிராமி அந்த சொல்லி கொடுத்துருக்கா. சரி, ஆற்றுக்கு அந்த குழந்தை சரி என்றைக்கு அச்சுத்து அந்தாதி சொல்லி கொடுப்பா, ஏன்னா அது நினச்சின்னு இருக்கு எல்லார் பேர்லையும் ஒரு அந்தாதி இருக்கும் போல இருக்கு. அபிராமி அந்தாதி மாதிரி அச்சுத்து அந்தாதி இருக்கும் அப்படின்ட்டு ஏதோ நினச்சின்னு இருக்கேன். அந்த மாதிரிக்கு why you have never bought flowers for your wife அப்படின்னு கேட்டோன்னே, ஐயோ ஃபார் யுவர் ஒய்ஃப், நீ ஏன் ஒய்ஃபுக்கு பூ வாங்க? ஐயா, அவன் எனக்கு பூ விற்கிறானே தெரியாதே, தெரிஞ்சால் வாங்கியிருப்பேன் அப்படின்ற. அதே மாதிரி ஐ பாட் அ கார் ஃபார் மை ஒய்ஃப். அப்படியா, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா, எனக்கு தெரியாது போச்சு, நானும் அந்த மாதிரி வாங்கியிருப்பேனே. அதனால் அந்த கோடாலி போட்டு இது பண்ணுற மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரி சில சில்லி ஜோக்ஸ் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்களோ தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். நெக்ஸ்ட் டைம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன், நான் சொல்கிறேன். நான் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி வெட்டிங் டே, நாம் என்ன பண்ணலான்றான். ஒய்ஃப் சொல்கிறான் 2 நிமிஷம் மௌனமாக இருங்க போகிறோம் அப்படின்ட்டு. அடுத்து பாரதி வாங்க, நீங்கள் தான் கண்டக்ட் பண்ணணும். யார்? சங்கர் சுப்பிரமணியம் சார் வாங்க. சார் வாங்க. நீங்கள் நான் எனக்கு வர பொண்டாட்டி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னை விட நிறையா படித்தவளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். நான் எவ்வளோ வரன் வந்தது, அது எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டேன். எங்கள் ரிலேஷனில் சொன்னாங்க, நீ உன்னோட ஜாதகம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீ ஜென்ரல் நாலேஜில் புலின்னாங்க, அகடமிக்கெலாம் நல்லா குவாலிஃபைடுன்னாங்க. சரின்னு உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். நீ அறிவாளியாக இருந்தால் தான் நமக்கு பிறக்க போகிற குழந்தைகளும் நல்லா அறிவாளியாக இருக்கும். நீ என்ன சொல்கிற? அவன் ரொம்ப வெக்கப்பட்டுன்னு ரொம்ப தலையை குனிஞ்சுட்டு இருந்தான். எது கேட்டாலும் பதில் சொல்ல, சும்மா தலையை ஆட்டிண்டு மூஞ்சி இப்படி ஆட்டிண்டு இப்படி தான் இருந்தாள். சரி, எப்படி பேச வைக்கிறது அவளை? இவன் நல்லா படிச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உன்னைய ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு.
என்னை வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்கன்னா, கேட்டதை உங்கள்கிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு. கேளுங்க அப்படின்னு. அதுக்கும் தலையாடு தான் ஆட்டினான், பதில் சொல்லலை. நியூட்டன் லா பற்றி சொல்லு அப்படின்னு. அது கேட்டப்புறம் அந்த பொண்ணு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுது. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அது நியூட்டன் லா பற்றி தானே கேட்டோம், இதுக்கு இவ்வளோ சிரிக்கிறது அந்த பொண்ணு. ரொம்ப சிரிச்சுட்டு அடக்க முடியாமல் சிரிச்சுட்டு அப்புறம் அந்த பொண்ணு வாயை திறந்து பேசிட்டு, என்ன நினச்சிக்கிட்டீங்க நீங்கள், நான் சயின்ஸில் மாஸ்டர்ஸ் டிகிரி வாங்கியிருக்கேன், இங்கே லாவை பற்றி கேட்டால் நான் எப்படி சொல்கிறது, நான் லாயரா. ஒரு சோப் கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஒவ்வொரு வீடாக போய் கேன்வாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. இந்த வீட்டில் அந்த லேடி இருக்காங்க. அந்த லேடிகிட்ட கேட்குறாங்க, மேடம் நாங்கள் இந்த மாதிரி சோப் கம்பெனிலேருந்து வரோம், நீங்கள் துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படி. ஆனால் அந்த லேடி கூசாமல் சொல்லுங்க, எங்கள் ஹஸ்பண்டை தான் அப்படின்னு. ஒருத்தர் கார்த்தால் ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறாரு. சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கார் அவர். சரி இன்றைக்கி எதை பற்றி, தூங்கி படுக்க விட்டு எழுந்திருக்கல, இன்றைக்கி எதை பற்றி திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஆன்மீகத்தை பற்றி திங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஆன்மீகத்தை பற்றி திங்க் பண்ணுறாரு. நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கேன், நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் இப்போ எங்கே போயின்ட்டுருக்கேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுட்டு இதுக்கு ஆன்சர் கிடச்சிடுத்துன்னா ரொம்ப ஆன்மீகம் ரொம்ப நல்லா இருக்கும், நான் ஐ வுட் ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் திஸ் ஜேர்னி அப்படி. உடனே உள்ளேருந்து ஒய்ஃப் கத்துறாங்க, ஏ சோம்பேறி, சரியான சோம்பேறி, நீ எந்த உலகத்துலேருந்து வந்தேன்னே தெரியல, என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்க, போய் எழுந்து போய் பல்லு வச்சுட்டு குழி அப்படிங்கிறாங்க. ஸோ அவர் கேட்ட 4 கொஸ்டினுக்கும் பதில் கிடச்செடுத்து, ஆஹா ஆன்மீக ஜேர்னி முடிஞ்சு போச்சு, சந்தோஷமாக எழுந்துக்கிறேன். ஒருத்தர் வந்து ஜோசியர்கிட்ட போயிட்டே இருக்கார். கிளி ஜோசியம் ஒன்று இருக்குது. அந்த கிளி ஜோசியர்கிட்ட கேட்குறாரு, ஜோசியரே ஒரு கொஸ்டின் உங்களை கேட்கணும். என்ன அப்படின்னு. இல்லை நான் எப்போ தூங்கினாலும் ஒரு கனவு வருது, நான் பாழுங்கணத்தில் விழுற மாதிரி ஒரு கனவு வருது, அது என்ன, அதுக்கு என்ன ரீசன், என்ன அது காரணம் அப்படின்னு. உடனே ஜோசியர், நான் கிளியே கேட்க வேண்டாம், நானே சொல்கிறேன், உங்களுக்கு கல்யாணம் கூடி வருது அப்படின்னு. ஒரு பேங்க்கு, நாங்களாம் வந்து எங்களுக்கெல்லாம் எப்படி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பாள். அது மாதிரி ஒரு மேனேஜரை ஒரு புது பிரான்ச்சுக்கு போட்டாங்க. அந்த புது பிரான்ச்சுக்கு போனோடனே ஒரு சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா ஃபெமிலரைஸ் பண்ணின்னு இருக்கார். அப்போ கேபின்லேருந்து பார்த்தா என்ன பண்ணுறா, டெய்லி ஒரு 10:15 மணிக்கு ஒருத்தர் வராரு, பணம் கட்டுறாரு, போகிறாரு. இவர் டெய்லி 10:15க்கு அந்த ஆளை பார்க்குறாரு. இவருக்கு என்னன்னே புரியல. ஒரு நாளைக்கு போய் கேஷியர்கிட்ட கேட்குறாரு, டெய்லி ஒருத்தர் 10:15க்கு வராரு, என்ன பண்ணுறாரு அவர்? அவரா சார், டெய்லி 10:15க்கு வருவார், 1000 ரூபா கட்டுவார், யார்கிட்டையும் பேச மாட்டார், போயிட்டே இருப்பார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் என்னன்னு பார்த்தா அக்கௌண்ட்டில் நல்லா சேர்ந்துருக்கு பணம். ஆஹா இப்படிப்பட்ட ஒரு டெபாசிட்டர் இருக்கார், இவரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முன்னே தெரியாது அவரை. அவர் அடுத்த நாள் கேஷ் கட்ட வராரு, அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஹீன்னு சிரிச்சுன்னு இருக்கார். அவர் இவரை கண்டுக்கவே இல்லை, 1000 ரூபா கட்டுறாரு, போய்டுறாரு. இவர் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அவரோட பேச முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தாரு. ஒரு நாளைக்கு மேனேஜர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது அவரோட வண்டி, அந்த டெபாசிட்டரோட வண்டி பிரேக் டவுன் ஆகி ரோட்டில் நின்றுட்டுருக்கார். உடனே இவர் கேட்குறாரு, நீங்கள் வாங்க சார், நான் பேங்க் மேனேஜர் தானே, உங்கள் பேங்க்கு தானே போகிறீங்க, உங்களை விட்டுடுறேன் பேங்க்கில். சரின்ட்டு இவர் வண்டியில் ஏறிக்கிறார். ஏறும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சு கொடுத்து, சார் நம்ம 2 பேர் தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டுமே சார், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு. கேளுங்களேன் அப்படின்னு. இல்லை நான் டெய்லி 1000 ரூபா கட்டுறேன் சார், அதோட ரகசியம் என்ன சார், நீங்கள் என்ன சார் பிஸ்னஸ் பண்ணுறீங்கள? இல்லை சார் அதை யார்ட்டையும் நான் சொல்கிறது இல்லை, வேண்டாம் சார். இல்லை சார் பரவாயில்ல சொல்கிறேன், தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டுமே சார், சொல்லுங்கள் சார் அப்படி. ஒன்றும் இல்லை சார், நான் டெய்லி பெட்டு கட்டுவேன், அந்த பெட்டில் நான் வின் பண்ணுவேன், அந்த வின் பண்ணுறதில் 1000 ரூபா தான் நான் கட்டுவேன், அந்த 1000 ரூபாய் கொண்டு கட்டிட்டு போவேன் அப்படின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இது டெய்லி 1000 ரூபா வின் பண்ணுறாரு பெட்டில், ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு. உடனே இவர் இந்த டெபாசிட்டர் சொல்கிறாரு, என்ன சார் என்ன நம்பலை இல்லையா நீங்கள் அப்படின்னு. ஆமாம் சார், எப்படி சார் டெய்லி வின் பண்ண முடியும்? சரி சார் நம்ம 2 பேரும் ஒரு பெட்டு கட்டிக்கலாமா அப்படின்னு. சரி கட்டிக்கலாம் அப்படின்னு. உடனே சொல்கிறார், சார் நாளை காத்தாலும் நான் 10:15க்கு வரேன், அப்போ வந்து உங்கள் ஷோல்டர் வந்து க்ரீனாக மாறி இருக்கும் சார். மேனேஜருக்கு ஒன்றுமே புரியல, எப்படி நம்ம ஷோல்டர் க்ரீனாக மாறும்?
உங்களுக்கு 1000 ரூபா சார் பெட்டு. ஐயோ இல்லை 2000 ரூபா பெட்டு சார் உங்களுக்கா 2000 ரூபா பண்ணிக்கலாம். இவருக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ என்னடா இவன் புதுசாக அது ஒன்று சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலேருந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக போயிட்டார். அவர் வீட்டுக்கு போகிறாரு, சட்டையை கட்டி பார்க்குறாரு, கண்ணாடியில் பார்த்துக்கிறாரு. திடீர்னு ராத்திரி தூக்கத்தில் எழுந்துன்னு பார்க்குறாரு. அடுத்த நாள் கார்த்தால் 2-3 தடவை ஷோல்டரை பார்த்துக்கிறாரு. அப்புறம் 10 மணிக்கு ஆஃபீஸ் கரெக்டாக வந்துடுறாரு. சரி அப்போ வரைக்கும் ஷோல்டர் நீட்டாக தான் இருக்குது, ஒன்றும் க்ரீனாக ஆள். அவர் கரெக்டாக 10:15 அந்த ஆள் வந்துடுறாரு. நேராக கேபின்குள்ளே வந்தோடனையும் குட் மார்னிங் சாருங்கிறார் அவர். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சட்டையை அவுத்து பாருங்கள் சார் என் ஷோல்டர் க்ரீனே ஆகலை. அப்போ தான் பார்க்குறாரு அந்த கூட டெபாசிட்டரோட இன்னொரு ஆள் பக்கத்தில் நிற்கிறாரு. அவர் இவரை திட்டுறாரு மேனேஜரை. என்ன சார் இந்த ஆள் என் கூட பெட் கட்டிட்டு வந்தான், நான் போன உடனே மேனேஜர் சட்டையை அவுத்து காட்டுவார்னு சொன்னான். என்கிட்ட 3000 ரூபா பெட்டு கட்டியிருக்கான். இப்போ பாருங்கள் உங்களால் எனக்கு 3000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 3000 ரூபா கொடுக்குறேன்னு 3000 ரூபா கொடுத்தான். உடனே அந்த டெபாசிட்டர் என்ன பண்ணுறான் மேனேஜர்கிட்ட, சார் நான் தோற்று போயிட்டேன் பெட்டில், இந்தாங்க 2000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் 1000 ரூபா கட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. அதில் கேட்குறாரு, அவன் ஒய்ஃப் ஊருக்கு போயிருந்தா. அதனால் இவர் கேட்குறாரு, என்ன சார் உங்கள் ஒய்ஃபு ஊர்லேருந்து வந்துட்டா போல் இருக்கு, எப்படி தெரியும்னு. இல்லை ராத்திரி உங்கள் வீட்டில் ஒரே சண்டையாக இருந்ததே என்னது. அதுவா சார், நான் தமிழில் தான் சார் வாட்ஸ்அப் அனுப்புவேன். அவள் நான் திங்கக்கிழமை தான் வர முடியும்னு எழுதியிருந்தா. நான் அவளுக்கு பதிலுக்கு என்ன போட்டேன், சனியன்றே வரவும் அப்படின்னு பதில் போட்டேன். அது ஆட்டோ ஸ்பெல்லிங் கரெக்ஷனில் சனியனே வரவும்னு வந்துடுத்து. வந்த உடனே ஒரே சண்டை சார். அது ஒரு ஜட்ஜு டைவர்ஸ் கேஸில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த கேஸை நான் தரோவாக படிச்சுட்டேன். ஸோ அதனால் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, உன் ஒய்ஃபுக்கு 1 lakh அவார்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டேன். உடனே ஹஸ்பண்ட் அவர் நிற்கிறாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஜட்ஜு, நீங்கள் கொடுத்துருங்க சார், நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ கொடுக்குறேன். அவர் என்ன வச்சுருக்கா ஜட்ஜு கொடுக்க போகிறாருன்னு நினச்சிட்டுருக்கேன். ஒரு பர்க்லர், இது அமெரிக்காவில் நடக்கிறது. பர்க்லர் ஒரு வீட்டுக்குள்ளே போய் திருட போகிறான் ராத்திரி. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து எழுந்துக்கல, இருட்டாக இருக்குது. திடீர்னு ஒரு குரல் கேட்குறது, ஜீசஸ் இஸ் வாட்சிங் யூ அப்படின்னு. இவன் உடனே பயந்து போய்டுறான். இப்படி சுற்றி முற்றி பார்த்துட்டு செல்ஃபோனில் இருக்கிற லைட்டை போட்டு சுற்றி பார்க்குறான். ஒரு பேரட் இருக்குது. அந்த பேரட் திருப்பி சொல்கிறது ஜீசஸ் இஸ் வாட்சிங் யூன்னு. ஓ நீ தான் சொல்கிறியான்னு பயமெல்லாம் போயிடுது. எப்படி இது நீ சொல்கிற, இல்லை ஜீசஸ் இஸ் வாட்சிங்னு 3ஆவது தடவையும் சொல்கிறது. சரி பரவாயில்ல, உன் பேர் என்ன, என் பேர் மோசஸ் அப்படிங்கிறது. மோசஸ்ன்னு கூட பேர் வைப்பாங்களா என்ன? ஆமாம், எங்கள் வீட்டு லேப்ரடார் நாய்க்கு ஜீசஸ்ன்னு வச்சுருக்காங்க, அதுதான் வாட்ச் பண்ணிட்டுருக்கோன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 50 வருஷமாக ரொம்ப அந்யோன்யமாக இருக்காங்க. ஒரு ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் அவங்கள இன்டர்வியூ பண்ணுறாரு. எப்படி சார் நீங்கள் 50 வருஷமாக அந்யோன்யமாக இருக்கீங்க, எப்படி அது? இல்லை எங்களுக்கு கல்யாண ஆனத்துலேருந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். எப்படின்னா, ஃபஸ்ட்டு டே ஷி வாஸ் ரைட், செகண்ட் டே ஆல்சோ ஷி வாஸ் ரைட், தேர்ட் டே ஐ வாஸ் ராங். இப்படியே தான் சார் ஓடுறது. தேங்க்யூ.